என்னடி நீ மட்டும் தனியா அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க? நான் இங்கேயே உட்காந்துக்கிறாங்க, இடமே இல்ல. வாடி தள்ளி உட்காந்துக்கலாம். அரமெண்டல் அங்க எப்படி தள்ளி உட்கார்ந்தா நான் கீழே தாண்டி விழுகணும். அதெல்லாம் பாத்துக்கலாம், வா தள்ளி உட்காந்துக்கலாம். அதெல்லாம் நான் வரல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் விடு. என்னடி நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க? இங்க வாடி, கழுத்து வேற வலிக்குதுடி திரும்பி திரும்பி பேசி. ஆமாண்டி, கழுத்து வேற வலிக்குதுடி, வாடி இங்கேயே. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் டி, நீங்க என்ன அந்த சீட் திரும்புங்க. திரும்புறதுக்கெல்லாம் சொல்லல, நீ கொஞ்சம் இங்க வந்து உட்காருவா. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அவதான் அங்கேயே உட்காடுறேங்கிறால, விடுங்களேன். சரியா, அங்கேயே உட்காரு, கொஞ்சம் தகுந்ததாவது உட்காரல. அவ்வளவு தூரம் தள்ளி உட்காந்துட்டு இருக்க. வரேன்டி. போதுமாடி? இது போதும்டி. என்னடா நல்லா கிராமத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்க போல. ஆமாம் மேம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு மேம். கிராமம்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? நீங்கள் வேற மேம், நல்லா இருந்துச்சு மேம், ஜாலியாக இருந்துச்சு மேம். அம்மா, நீ ஏன் மெடிக்கல் காலேஜ் பக்கம் சுற்றிட்டு இருந்த? மேம் என்ன மேம் நீங்கள் தானே மேம் போசுனீங்க. அச்சோ ஆமால, நான் மறந்துட்டேன்டா. மேம் என்ன மேம், நீங்களே சொல்லிட்டு மறக்கலாமா? விட்றா, மறந்துட்டேன் விடுங்க. ஏதோ ஒரு காலையிலேருந்து டென்ஷன், அதனால தான் நான் மறந்துட்டேன். அதான் ரொம்ப மறந்துட்டனால அவளை போனதே எனக்கு தெரியலடா. அப்படியா மேம்? ஓகே மேம், விடுங்க மேம். என்ன இந்த 3 பேர் இங்கிட்டு திரும்ப கூட மாட்டேங்கிறாங்க? மேம் நீங்கள் வேற மேம், இங்கிட்டு திரும்பினா கழுத்து வலிக்குது, திரும்பி இங்கிட்டு திரும்பி கழுத்து வலிக்கும் மேம். அதனால தான் இங்கிட்டே திரும்பி பேசிட்டு இருக்கோம். யாரும் கத்தாதீங்க, பிரின்சிபல் வந்தால் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. திரும்புங்க, நம்ம போய் கிளாஸ் எடுக்கலாம். ஓகே மேம். நீ திரும்புங்க டக்குன்னு. ஓகே மேம். என்னடி நீ கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது. ஆமாண்டி, நீ கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்குதுடி. ஆமாண்டி, மெடிக்கல் காலேஜ் போனியே, என்னாச்சு? அதை வேற நீ ஏண்டி கேட்குற? நான் நின்றுட்டு இருக்கேன், வினயண்ணா வந்திருப்பார் போல. இந்த தாரா பண்ண அலப்பற இருக்கே, தள்ளுடி தள்ளுடி தள்ளுடின்னு சொல்லி அவ வந்து முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காடி. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தள்ளுன்ட்டாடி. எப்படி அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு? அதை தாண்டி நானும் கேட்டேன், அவ சொல்லவே இல்லடி. அதான் பாருண்டி, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிரும்டி. நீ வேற, சிவாவுக்கும் இவளுக்குமே தெரியும்டி, நடிக்கிறா இவ. ஆமாண்டி, அவளுக்கும் தெரியும்டி. வேணும்னே என்னடி எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறா பத்தியா? எனக்கு ஒரு டவுட், இவங்களுக்குலாம் மட்டும் எப்படி தெரியுது? அதெல்லாம் உனக்கு தெரியாது, அதெல்லாம் காதலிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்டி. தெரியும்டி, தெரியும், நல்லாவே தெரியும். இன்னைக்கு பாரு, கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரியே இருக்கு. ஆமாண்டி, மழை பெய்யுற மாதிரியே இருக்கு. எந்திரிச்சு உள்ளாரியாவது போலாமா? மழை இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன்டி. இப்ப பாரு, இப்ப மழை வந்துச்சுன்னா என்னடி பண்ணுவ? நாரவை சும்மாவே இருக்காதடி உன்னோடது. ஏண்டி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். மழை வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? உருட்டடி, நல்லா உருட்டு, வாங்கி எந்திரிச்சு உள்ளார போலாம். நல்லா இருக்கு பாரு மழையில. இருக்கும்டி, இருக்கும். அப்பதானே காய்ச்சல் வந்து படுத்துட்டு இருந்தேன், திரும்பி காய்ச்சல் வரணுமா? பேசாம வந்துடும் உள்ளார. ஆமாண்டி, குழுவத வாங்கடி, உள்ளார போலாம். இருடி ஒரு 2 செகண்ட்ஸ். என்கிட்ட அடி வாங்க போறடி. எல்லாம் ஏன் மலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நல்லா கேளுங்க மேம், மழை பெய்து உள்ளார வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க மேம். ஏமா, மழை பெய்து உள்ளார வாங்க, நீ உள்ளார போய் நின்றுட்டு கூப்பிட்டா பரவாயில்ல. நீயே மலையில நின்று தான் நினைச்சிட்டு தான் கூப்பிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீயும்? ஐயோ மேம், போலாம் தான் நினைச்சேன், இவங்களும் வந்துட்டோம்னு நினைச்சேன் மேம். சரி, எந்திரிச்சு உள்ளார வாங்க. என்ன மழை பெய்து உட்காந்துட்டு இருக்கீங்க? போன வாரம் தானே காய்ச்சல்ல படுத்தீங்க 2 பேரும். ஆமாமா, மறந்துட்டேம்மா. நல்லா இருக்குமா மலையில நினைறது? இப்ப நல்லா இருக்கும். நினைஞ்சதுக்கு அப்புறம் காய்ச்சல் வந்தாதான் தெரியும். நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஐயோ, நீ வேறடா, பிரின்சிபல் கூப்பிட்டாரு. அந்த சைடு இந்த சைடு இது பண்ணி இவங்க கிட்டலாம் சொன்னா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அங்க இருந்து இங்க வர வரைக்குமே அவ்வளவுதான், காலே உடஞ்சிரும் போல. வேற ஸ்டாப் கிட்ட சொல்லலாம்லம்மா? ஆமாம்மா, வேற ஏதாவது ஸ்டாப் கிட்ட சொல்லலாம்ல. ஐயோ, அதெல்லாம் சொல்லி பட்டுண்டா, எனக்கெல்லாம் தெரியாதுன்னே சொல்லிடுறாங்கடா. நீங்க மட்டும் அங்க இருந்து இங்க இவ்வளவு தூரம் நடந்து வருவீங்களா மேம்? ஏதாவது ஸ்டாஃபை சொல்லுங்க மேம். உங்க கிளாஸ்ல இருக்காங்களா மேம்? அவங்க கிட்டயே சொல்லலாம்ல மேம்? அதெல்லாம் சொல்லியாச்சுடா, யாருமே எனக்கு தெரியாதுப்பா, நான் பிரின்சிபலை போய் பார்க்க மாட்டேப்பா அப்படின்னு இருக்கிறாங்க. இது என்னமா நியாயம்? அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று, நீங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டேவாமா இருப்பீங்க. வேற என்னடா பண்றது? இந்த பிரின்சிபலும் என்னையே தான் கூப்பிட்டு இருக்காரு. சரி, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, யாரும் மலையில உட்காராதீங்க, உள்ளார எந்திரிச்சு போங்க. போறேம்மா. எங்களெல்லாம் நினைய வேணாம், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்கடா அங்கிட்ட இருந்து வந்த கொடையை கேட்க மறந்துட்டு அப்படியே வந்து வெள்ளம் வந்தா மழை பெய்யுது, டக்குன்னு ஓடியெல்லாம் வந்தேன். என்னம்மா நீங்க கொடை இல்லாம எதுக்குமா வந்தீங்க? நினைஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்கம்மா. அதான்டா, கொடை யார்ட்டையாவது தான் வாங்கிட்டு போனோம். கொடை யாராவது வச்சிருக்கீங்களா? அம்மா, நான் வச்சிருக்கேன், நான் கொடுக்குறேம்மா. சரி பாரு, இடியெல்லாம் இடிக்குது, என்ன வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ளார போங்க. ஓகேம்மா, போறோம்மா. கொடையை வாங்கிட்டு போங்க, நினைஞ்சிடாதீங்க. ஃபுல்லா நினைஞ்சாச்சு, இதுக்கு மேல என்னடா, சைட்ல தான் போறேன் இதுக்கு மேல, அதனால நினைய மாட்டேன். அப்புறம் போகும்போதாவது வாங்கிட்டு போங்கம்மா கொடைய. போகும்போது வாங்கிட்டு போறேன்டா. அது எங்க தெரியலம்மா, அவன் கிளாஸ் ரூம்ல தான் இருப்பான். சரி, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். சரி, கொடையை வச்சிரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆமா, நான் கொடையை வச்சிருக்கேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சரி, நான் சாயந்தரம் ஆதி கூட தான் போறேன். நீ யாரு கூட போற? இவ எங்க கூட தான் வருவா, ஒன்னும் இல்லை தானே? எப்போதும் உங்க கூட தானே வரட்டும், விடுங்க. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரிடா, நீங்க உள்ளார போய் உட்காருங்க, ஓகேவா? ஓகேம்மா. கிளாஸ் மேம் எங்க? உள்ளார இருக்காங்கம்மா. சரிடா, நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க பாருங்க.
அம்மா மலையில நனைஞ்சிட்டே போகாதீங்க, சைடுல போங்க நீங்க. ஐயோ என்ன சொல்றது முதல்ல நீங்க போங்க. சரிம்மா பாய்மா. பாய்டா போங்க. எங்கடா அவனுங்க 2 பேரும்? அவனுங்க 2 பேரும் வெளியில கேண்டீன் போயிருக்காங்கடா. எதுக்குடா கேண்டீன்? வெளியில நல்லா மழை பெய்யுதா, அதனால போய் பஜ்ஜி ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்கடா. ஏன்டா மழையில போய் நனைஞ்சிட்டு போயிருக்காங்க? நல்லா மழை பெய்யுதா, இப்பவே அவனுங்களுக்கு சாப்பிட்டாகணுமா, அதனாலதான் வெளியில போயிருக்கானுங்க. ஆமாண்டா, இந்த மழையில சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அப்புறம் இவ்வளவு நேரம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் அப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னு தோணுதுல. உனக்கு தோணுண்டா. ஸ்ரீ எப்படி இருக்க? மேம் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன கிராமம்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு மேம். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆதி, வெளியில ரொம்ப மழை பெய்யுதா, அதான் ஈவினிங் கூட்டிட்டு போறியா இல்லையா? வாங்கம்மா கூட்டிட்டு போறேன். ஆமா ஸ்ரீ, நீ எதுல போற? நான் இவன் கூட தான் போகணும். சரி பாதி, பைக்ல வந்திருக்கியா கார்ல வந்திருக்கியா? ஆமா நான் கார்ல தான் வந்திருக்கேன், போலாமா? சரிடா போலாம். ஈவினிங் என்ன பிக்கப் பண்ணிக்கோ, நான் வந்து வாசல்ல நிக்கிறேன். அம்மா நீங்க வந்து நின்று கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி நான் கால் பண்றேன், நீ கொஞ்சம் வந்துரு. ரொம்ப லேட் ஆகுமோ? கொஞ்சம் சீக்கிரமா விட்டுருவாங்க, அதனால தான் சொல்றேன். சரிம்மா நான் வந்துடுறேன். நீங்க ஏம்மா இந்த சைடு வந்திருக்கீங்க? ஆமாம்மா ஃபோன் அடிச்சு சொல்லிருக்கலாமேம்மா. இல்லடா, எங்க பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, அப்படியே உன்னை பார்த்துட்டு வரலான்னு வந்தேன்டா. சரிம்மா ஆதிரா இதுல வரா? இப்பதான் கேட்டதா, அவன் ஃப்ரெண்டு கூட வராலாம். அப்ப சரி விடுங்க. சரி நான் மறக்காம பிக்கப் பண்ணிட்டு போயிடாதி. இவன் போய் மறப்பானா? ஏமா நீங்க வேற. 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா அதெல்லாம் நாங்க 2 பேரும் நல்லாவே சாப்பிட்டோமா. சரிடா நான் போயிட்டு வரேன், பிரின்சிபல் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு. சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க. ஆமா ரகு நிஷாதுலா காலேஜ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கடா. காலையில இருந்து பார்க்கவே இல்லடா, அதான் கேட்டேன். இவங்க போய் என்ன 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா வாங்கிட்டு வராங்க? அதான் பாரு, என்ன போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போய் கேண்டீனே முழுசா வாங்கிட்டு வரலான் இருக்காங்களா? அதானே தெரியல, என்ன பண்றாங்கன்னே தெரியலடா. கேண்டீன் போயிட்டு திங்கிங் சோடா 2 பேரும் ஆளை போய் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம இங்க உட்காந்துட்டு இருப்போம், அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் போய் கொடுக்கலாம்னா அறிவே இல்லடா. நீ சொல்லுவடா, இதையும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவடா. வந்துட்டானடா, வந்துட்டான்டா. ஹாய் பிரபா, எப்ப வந்த? பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன்டா. சூப்பர்ரா. எங்கடா வாங்க போனீங்களே, எங்கடா? பின்னாடி எடுத்துட்டு வரான்டா அவன். நீயும் தானடா போன, அப்படியே எடுத்துட்டு வர வேண்டியது தானடா. எடுத்துக்கலான்றா, பின்னாடி வந்துகிட்டே இருக்கா. எங்கடா வாங்க போனீங்களே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கதான் போனோம். இது 1/2 hour வாங்க போயிட்டு இருந்தீங்க? ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அங்க போய். கொஞ்சமாடா 1/2 hour ஆயிடுச்சுடா. 1/2 hour தானே ஆச்சு. நீ வந்துட்டு இன்னமும் அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? அவன் அப்படியே அவன் ஆள் கூட போன் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான்டா. நீயாவது வாங்கிட்டு வர வேண்டியது தானடா. போனா நீ வேற, எனக்கே குளிருதுன்னு பாக்கெட் குள்ள கையோட்டு வந்துட்டு இருக்கேன். அவனுக்கு கொடுப்ப, அப்ப எதுக்குடா போனேன்? வாங்கினா அவன் கையில கொடுத்துட்டு அவன் எடுத்துட்டு வருவான்னு போனேன். வேற ஒண்ணும் இல்ல பிரபா, அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடயே இருக்கு பிரபா. அதெல்லாம் பிறந்ததுல இருந்து இருந்துச்சுடா, விடவே விடாது. யாரோ நான் போகும்போது எனக்குலாம் ஒண்ணும் வேணாங்கன்னு சொன்னாங்கடா. இது நான் தானே சொன்னேன், அதானே இப்ப சொல்லி காட்டிட்டு இருக்க. ஆமாண்டா, நீ தானடா எதுவும் வேணான்னு. வேணான்னு தான் சொல்லுவேன், நீ வற்புறுத்தி கொடுக்கணும். வேணான்னு சொல்லிட்டாலும் நான் விட்டுருவேன்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நீ வற்புறுத்தி கொடுத்தே ஆகணும். அவனுக்கு கொழுப்பு வேணான்னா நான்லாம் விட்டுருவேன்ப்பா. எனக்கு இப்ப வேணும்பா, வாங்கிட்டு வந்தியா இல்லையாடா? இல்லாட்டினா நான் பேச மாட்டேன் கூட. வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, எனக்கு தெரியும் நீ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணும்னு சொல்லுவேன்னு. என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா நீ. உன்னை புரிஞ்சு வைக்காம இருப்பேனா? ஏன் பிரியா என்னை விட்டுட்டு போன? நானும் உன் கூடயே வரேன் பிரியா. சொல்லாத காதல் என்னும் கல்லாரமில்லா நிஷாந்தனா இங்க இருக்காங்க, வாங்க. நீ போடி, நாங்க வரோம். வாங்கடி டக்குன்னு. நான் என்ன இது, ஏன்னா இப்படி பண்றீங்க? ஆமா நான் எதுக்குன்னா கையெடுத்துக்கிறீங்க, ஏன்னா நீங்க இப்படி பண்றீங்க? ஏன்னா நீங்க அவங்கள நினைச்சு இப்படி பண்றீங்க? ஆமாடா, அவங்களே இதெல்லாம் நினைச்சாங்கன்னா அவங்களே வருத்தப்படுவாங்கண்ணா. ஐயோ நீங்களே எதுக்குடா இங்க வந்தீங்க? நீங்களே போங்க. நான் இருங்க, நான் ஸ்ரீயனாக்கு கூப்பிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, நான் ஸ்ரீயனாக்கு நான் கூப்பிடுறேன். ப்ளீஸ், நான் தான் சொல்றேன், அதெல்லாம் வேணாம். நீங்க தயவு செஞ்சு வெளியில போங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் வர போறீங்களா வர மாட்டீங்களாண்ணா? தயவு செஞ்சு என்னை விட்டு தனியா விட்டுட்டு போங்க ப்ளீஸ். நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்கின என்னன்னு நீங்க எங்களெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குன்னா கையெல்லாம் இருக்கிறீங்க பாருங்க, எவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு. வாங்கினா தயவு செஞ்சு. ஆமாண்ணா, நீங்க ஹாஸ்பிட்டல் வரலன்னா கூட பரவாயில்ல, கௌசிக்கிட்டயாவது வாங்கினா, அவ கட்டு போட்டு விடுவா. ஐயோ அதெல்லாம் வேணாம்டா, இதை தொடச்சிட்டு நானே கட்டு போட்டுக்கிறேன், விடுங்க. ஆனா என்னன்னா நீங்க எங்களெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. வாங்கண்ணா, நான் வரப்போறீங்களா இல்லையா? நாங்களும் உங்க தங்கச்சி தானே, நாங்களாம் கூப்பிட்டா வரமாட்டீங்களாண்ணா?
ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஏன்டா இப்படி பேசுறீங்க? நான் வரல, விடுங்க. ஆனா நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையாண்ணா? ப்ளீஸ்டா, நான் வரல, நீங்கெல்லாம் போங்க. சரிடா விடுங்கண்ணா, நாங்கெல்லாம் போறோம், விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 டேஸா ரொம்ப தொண்டை வலி, காய்ச்சல், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே போட முடியல, வீடியோ வாய்ஸும் கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால். திரும்பி நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன், அது ட்வின்கிராஃப்டில் எக்ஸ்போர்ட்டே ஆகல. திரும்பி காலையில் உட்காந்து அதே வீடியோவை கஷ்டப்பட்டு எடுத்து திரும்பி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஒரு வீடியோ வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.